இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் 23/5/2026 மே மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி காலை 11:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மகம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 7:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம். ஊராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. பணிகளை திறம்பட செயலாற்ற வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில இன்று வேலைகளும் இருக்குங்க. திருமண உறவில இன்று உங்கள் பிரியமானவர்களுடன் விவாதங்கள்ல ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. சூடான விவாதமாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கூடுதல் செலவுகளும் இருக்கும். இதனை கடந்து செல்ல வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. குடும்ப அங்கத்தினர்களுடைய மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். மனதுல புதுவிதமான நம்பிக்கையும் உண்டாகும். வேலைகளை சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களுடைய தன்மைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். அனுசரித்து செல்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இறை வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. தன தானிய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சரியான திட்டமிடுதல்களுடன் தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று கடன் வாங்கி கடன் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்களை எச்சரிக்கையாகவும் இருங்க. பெரிய தொகைகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. மறைமுகமான விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல ரகசியங்களை வெளியிடவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய சொந்த விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படக்கூடும். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகளுக்கு சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்குங்க. குறையாமல் பார்த்தும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதி விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பெரிய நிதி பரிவர்த்தனைகள்ல யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். காதல் விவகாரங்கள்ல மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். பூர்வீக சொத்துக்களினால லாபமும் உண்டாகும். பொருளாதார விஷயங்கள்ல மேன்மையும் இருக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். கனிவான பேச்சுக்களினால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது.
இன்று கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். கல்வி பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். யாருடைய குற்றங்களையும் நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். இது தேவையற்ற கெட்ட பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெரிய பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. அதிகப்படியாக நம்பிக்கையுடன் இருக்கவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இனிமையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கல்வி பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை சரியான திட்டமிடுதல்களுடனும் பயன்படுத்தவும் செய்யலாம். உங்களுடைய அணுகுமுறைகளை இன்று உறுதியாகவும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாங்க. இன்று விரைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கையின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. திருமண உறவிலை என்று உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில என்ற உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் உயரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தேவையற்ற விவாதங்களுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் என்ற அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல உங்களுக்கு என்று புதிய பாதைகளை அமைக்கவும் செய்வீங்க. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளும் அதிகரிக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதில் திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அரசு அதிகாரிகள் இப்பொழுது உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலை அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாத தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமுடனும் செயல்படுவாங்க. தேர்வுல வெற்றி பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. இன்று உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புத்துணர்ச்சியுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மனதள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அரசாங்க அதிகாரிகளின் எடுத்த காரியங்கள் அனுகூலமும் உண்டாகும். உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகியும் விடும். அலுவலகத்துல சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஒரு பரபரப்பாகவும் இருப்பீங்க. அதிகப்படியாக அலைந்து தெரிந்தாவது வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று தேங்கி இருந்த வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பண முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. உத்தியோக ரீதியாக வெளிவட்டார நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. துரிதமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பேச்சுக்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நட்பும் உண்டாகும். இன்று பேசும் பொழுது பொறுமையாக பேசுவதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம்.
மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க, அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. என்று மன அமைதியுடனும் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். அனைத்து விஷயங்களுமே இன்று சுமூகமாகவும் நடைபெறும். கவனமுடன் பணியாற்றவும் செய்வீங்க. கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவிலே இன்று தேவையற்ற உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல திணிக்கவும் வேண்டாம். அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செல்வதன் மூலமாக இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை நல்ல முறையில சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று தொழில கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். வரவுக்கு மீறி செலவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களின் பொழுது அலைச்சல்களும் ஏற்படலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே துணிச்சலுடன் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனச்சுமையின் காரணமாக அவ்வப்பொழுது தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சில செலவுகளினால சிரமப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளி பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சொந்தக்காரர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். பங்குதாரர்கள் இடத்துல சுமூகமாக பேசுவதும் நல்லது. இன்று யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. சிலருடைய தவறுகளை நீங்க சுட்டி காட்டுவதன் மூலமாக தேவையற்ற சச்சரவுகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் இடத்துல அதிக உரிமை எடுத்து பேசிக் கொள்ளவும் வேண்டாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். என்று சகோதரர்களுடைய ஆதரவுகள் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். தந்தையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலுவலக பணிகள்ல உற்சாகமாகவும் ஈடுபடுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று குழந்தைகளிடத்துல இருந்து உற்சாகம் ஊட்டக்கூடிய செய்திகளும் வந்து சேரும். சமூக செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். எதிர்பாராத வகையில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆதாயமும் உண்டாகும். மாலையில பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கல்வியில ஏற்ற இறக்கமான சூழலும் உண்டாகும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த சில உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல சிந்தித்து ஈடுபடுவதும் நல்லது. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல விவேகத்துடன் பேசுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புடன் பதட்டங்களும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பக்தியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்கள் இடத்துல நல்ல விதமாக நடந்தும் கொள்வீங்க. அவர்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. சக பணியாளர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க.
திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பெரிய அளவுல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் அனுபவம் மிக்கவர்கள் இடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கணுக்கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தொழில்ல முன்னேற்றமும் இருக்கும். மேன்மையான செய்திகளும் வந்து சேரும். தொழில்ல மறைந்து இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். இன்று வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை உயர்வு மற்றும் பணி மாறுதல்களையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் சாதகமாகவும் அமையும். வெளியூர் பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். சிலருக்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தினருடன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் இருக்கும். உயர்வும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் என்று உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் சாதகமாகவும் அமையும். வேலை இடங்கள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உங்களுடைய நல்ல மனதை உறவினர்கள் புரிந்து கொண்டும் பேசுவாங்க. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல அதிகமாக பேசவும் வேண்டாம். தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல போட்டிகளையும் தாண்டி லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. உத்தியோகத்துல சகோதரங்கள் செய்யவும் வேண்டாம். விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அதனால வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய உழைப்பிற்கான நல்ல வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளின் மீதான உங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளும் இருக்கத்தங்க செய்வாங்க. இது உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். சுற்றி இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். மனதில இருந்து வந்த இனம் புரியாத சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. வாக்குறுதிகளை கவனமாக தருவதும் நல்லது. தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய தகவல்களும் வந்து சேரும். உயர்கல்வி தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வியாபாரத்துல அபிவிருத்தியும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விருத்தி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நல்லதே நடக்குங்க. தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாகவும் இருக்கும். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செயலாற்றுவதன் மூலமாக பின்தங்கிய சூழ்நிலைகள்ல இருந்து வெளிவரவும் செய்வீங்க. தேங்கி இருந்த வேலைகளையுமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல ஈகோ போன்ற உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். அன்பையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டுல முன்னேற்றத்திற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான சில அவசியமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. தொழில்ல சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சிலர் உங்களின் மீது பொறாமைப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வேலையிடங்கள்ல உங்களுடைய திறமைகள் ஓரங்கட்டப்படுவதாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்காமலும் போகலாம். கவனமாகவும் இருங்க.
மனைவி இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் விலகி சென்று விடுவாங்க. எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். உங்களை மட்டுமே நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதும் நல்லது. எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை ஒருநிலைப்படுத்தி வேலைகளை பார்ப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல தேவையற்ற பேச்சுக்களையும் விவாதங்களையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வீடு மனை வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசுவதும் நல்லது. தொழில இருந்து வந்த இழுபறிகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மற்றவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். என்று சில கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன அமைதியாகவும் காணப்படுவீங்க. சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. பெற்றோர்களிடத்துல இருந்து அன்பும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த விரிசல் போக்கும் மாறும். அமைதியான போக்கும் காணப்படும். எதிலும் தனித்தன்மையுடனும் செயல்படுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கி சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. சேமிப்புகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபார நிமித்தமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையினாலும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. பணிகள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இன்று சிக்கலான வேலைகளையுமே கவனமாக மேற்கொள்வதும் நல்லது தாங்க. எளிமையாக கையாளவும் செய்வீங்க. வளர்ச்சிக்கு இது உறுதியான நாளாகவும் இருக்கும். இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் போதுமான அளவிற்கும் இருக்கும். சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நம்பிக்கையான எண்ணங்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற அவ பெயர்களுக்கு இப்பொழுது இடம் கொடுக்கவும் வேண்டாம். தானுண்டு தென் வெயிலியுண்டு என்று இருப்பதே நல்லதுதாங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையான போக்கும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் உயரும். பொருளாதார நிலையும் மேம்படும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இப்பொழுது பயணங்கள் நன்மையாகவும் முடியும். தேக ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. சமூக அந்தஸ்தும் உயரும். வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையோடும் வேலைகளையும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க நிதானமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு முன்கோபத்தினை வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை முறையாக கையாள்வதும் நல்லது. வியாபார விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு உத்தரவாதத்தை தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சுற்றி இருப்பவர்களை பற்றி நீங்க அறிந்தும் கொள்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட
லாபத்தையும் பார்த்துவிடலாம். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உறவினர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் உண்டாகும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். சக வியாபாரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வேலைகளை எல்லாமே துணிச்சலுடன் மேற்கொண்டு வெற்றியும் பெற்று விடுவீங்க. பெற்றோர்களிடத்துல உங்களுக்கு போதுமான ஆதரவுகளும் இருக்கும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல உண்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்களும் விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். கோபமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இனம் புரியாத சிந்தனைகளினால சின்ன சின்ன மன போராட்டங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார வளர்ச்சிக்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கல்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். அனைத்து விஷயங்களிலுமே இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை திறனுடன் செயலாற்றக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. இதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாளை நீங்க மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்ளலாம். புதிய சாதனைகளை புரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிக்கலான பணிகளையுமே எளிமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண முறைகளை இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. யோகா மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன உறுதியுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்று சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய அவசரங்களை வீட்டுல இருப்பவர்கள் புரிந்தும் கொள்வாங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்க காதுல வாங்கிக் கொள்ளவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் முறையீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி என்று கலகலப்பாகவும் செயல்படுவீங்க. பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிலருக்கு பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளுக்கு சக பணியாளர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது சாதகமாகவும் முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாலின மக்களினால நன்மைகளும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல உயர்வான சூழலும் உண்டாகும். புதிய துறை சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வும் உண்டாகும், வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும், கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க, சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று சில கடினமான வேலைகளையுமே உங்களுடைய உழைப்பின் காரணமாக நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முக்கியமான செயல்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு அதற்கேற்றவாறு செயலாற்றுவதும் நல்லது. பணிகளை நல்ல தரத்துடனும் உரிய நேரத்துடனும் முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பணத்தை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தொழில் துறையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அரசு அலுவலகங்கள்ல கவனமாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது, கவனமாகவும் இருங்க. இன்று நீண்ட நாள் நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. எதிரிகளை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையிடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. தவணை பணத்தை உரிய நேரத்துல கொடுத்து முடிக்கவும் செய்வீங்க. சிலருடைய விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களை குறை கூறவும் வேண்டாம். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வதும் நல்லது. பண விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று யாருக்கும் நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். உத்தியோகத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகள் அதிகரிப்பதனால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாலின மக்களினால அனுகூலமான போக்கும் காணப்படும். சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல உயர்வான சூழலும் உண்டாகும். புதிய துறை சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது, கவனமாகவும் இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களிடத்துல அனுசரணையான போக்குடன் நடந்து கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய பொறுமை சோதனைக்கு உள்ளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல கவன சிதறல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறுகளை தட்டி கேட்கவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே கவனமாகவும் பேசுங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாமே கோபத்தை
வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியாக உங்களை நீங்களே வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். இதனை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோள்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்பட்டு நீங்கும். தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. இன்று வேலையில கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில புதிய வாய்ப்புகளையும் தேடுவீங்க. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாத தலையீட்டினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில அவசியமற்ற செலவுகளின் பொழுது கவனமாகவும் இருங்க. கடன் வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் முடியும். தொழில்ல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். என்று முன்பு செய்த முதலீடுகள்ல இருந்து இப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த மின்னணு மற்றும் மின்சாதன பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரமும் சூடுபிடிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள்ல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்து வந்த ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடியவரை இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு அவ்வப்பொழுது மனதில் இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல அதிகாரிகள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில முக்கியமான முடிவுகளை தன்னம்பிக்கையுடனும் எடுக்கவும் செய்வீங்க. தேவைக்கு உகந்த வரவும் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். தொழில் ரீதியாக இழுபறியாக இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப செலவுகளும் இருக்கும். சகோதரர்களின் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:50 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணிகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில நல்ல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். அத்தியாவசியமான செலவுகளுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உயர்வும் உண்டாகும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பெற்றோர்களிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல நட்பும் உண்டாகும். வாகன யோகமும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். வீட்டில் உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் நடக்கவும் வேண்டாம்.
இன்று இரவு நேரத்துல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது கொண்டு செல்லும் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை நீங்களே மாற்றியமைத்தும் கொள்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாக ஈடுபடவும் செய்வீங்க. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உணவு விஷயத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அமைதியான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். அலுவலகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார ரீதியான பிரச்சனைகள்ல தெளிவும் உண்டாகும். வழக்குகள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்பார்த்த சில வேலைகள் சாதகமாகவும் முடியும். தனவரவும் இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். அரசால் ஆதாயமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 7:50 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். மாற்றங்களும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறைகளை உறுதியாகவும் உணர்வீங்க. சுய முன்னேற்றத்திற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தவும் செய்யலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான நற்பலங்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் மூலமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. இருவருமே இன்று மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டில இருந்து எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. என்று சில உணவு முறைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பாஸ்ட்புட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று விருப்பப்பட்ட வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரம் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளின் மீது அக்கறையாகவும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. இன்று கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் வந்து சேரும். மனைவியினுடைய பேச்சுக்கள் மனதை மகிழ்ச்சி அடைய செய்வதாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே ஒப்படைக்கவும் வேண்டாம். உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வியாபாரத்துல கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது தொடங்குகின்ற சில முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். உணவு வகைகளினால அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. சேமிப்பது குறித்த சிந்தனைகளும் மேம்படும். வெளியூர் பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபார நிமித்தமான முயற்சிகள் கைகூடியும் வரும். பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபார பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகவும் அமையும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யோசித்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் பக்குவமாக செயல்படுவதும் நல்லது. பணியிடத்துல தொழில் சார்ந்த அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் இடம் கொடுக்கவும் வேண்டாம். திருமண உறவுல அவ்வப்பொழுது தனிமையாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது தாங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. அதிகமாக சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது கம்மியாக தங்க இருக்கின்றது. வரவும் செலவும் என்ற சமமாக தங்க இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று வேலை விஷயமாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் சாதகமாகவும் அமையும். எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். திட்டமிட்டு இருந்து வந்த செயல்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் ஏற்படலாம். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமானமும் உயரும். எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி போராடியாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. மன தைரியத்தோடும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையிலுமே தயங்காமல் இறங்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால மன நிம்மதியை கெடுத்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால தானோண்டு தன் வேலையோண்டு என்று இருப்பதை நல்லது. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. பணத்தை கண்ட இடத்துல வைக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாத பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். சவால்களிலும் ஈடுபடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். உங்களால் மற்றவர்கள் பயனடையவும் செய்வாங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உதவிகள் கேட்டு வருவாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பெரியவர்களுடைய கருத்துக்களினால மனதுல மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மக்கள் பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.